அதனால் வந்து உங்களுக்கோ எனக்கோ எந்த பயனும் கிடையாது. வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் அவங்க வந்து இங்கே வந்து பணத்தை வந்து கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ்னு சொல்லுவாங்க, அதில் முதலீடு பண்ணுவாங்க. இப்போ உங்கள்கிட்ட கொஞ்சம் சர்ப்ளஸ் கேஷ் இருக்குது, அதை நீங்கள் என்ன பண்ணுவீங்க, போய் பேங்க்கில் எஃப்டி போடுவீங்க. வெளிநாட்டினர் வந்து இந்தியாவில் பணத்தை பேங்க்கில் எஃப்டி போடக்கூடாது, அப்படி ஒரு சட்டம் இருக்குது. அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்க, ஜிசெக்னு சொல்லுவாங்க, கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ்ன்ட்டு. அது என்னென்னா நம்ம வந்து அரசாங்கத்தை கடன் கொடுக்குறோம், அவ்வளோதான். அந்த ஜிசெக்கில் தான் முதலீடு பண்ணுவாங்க. உங்கள்கிட்ட கொஞ்சம் சர்ப்ளஸ் கேஷ் இருக்குது, நீங்கள் பேங்க்கில் எஃப்டி போடுறீங்க, அதுக்கு பேங்க் வட்டி கொடுக்குமா உங்களுக்கு? ஆமாம் சார், வட்டி கொடுக்கும். அந்த வட்டிக்கு நீங்கள் டேக்ஸ் கட்டணும். அந்த வட்டியை வந்து உங்கள் வருமானமாக கணக்கு எடுத்துப்பாங்க. அந்த உங்கள் வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதை டேக்ஸ் பே பண்ண வேண்டி வரும். இதையே பார்த்திங்கன்னா ஒரு வெளிநாட்டு வாழ் இந்தியர் அவர் பணத்தை பேங்க்கில் எப்படி போட்டார்னா அந்த வர வட்டிக்கு அவருக்கு டேக்ஸ் கிடையாது. ஸோ எதனாலன்னு கேட்டிங்கன்னா, வெளிநாட்டில் இருக்கிறவங்க அவங்க வந்து டாலர் அனுப்புகிறாங்க, அந்நிய செலாவணி நமக்கு அனுப்புகிறாங்க. ஸோ நம்ம நாட்டுக்கு அந்நிய செலாவணி நிறைய தேவைப்படுது. ஸோ அதனால் அவங்களுக்கு ஒரு கன்செஷன், நான் ரெசிடென்ட் இண்டியன்ஸு இங்கே வந்து ஃபிக்ஸட் டெபாசிட்டில் என்ஆர்இ, நான் ரெசிடென்ட் எக்ஸ்டர்னல் அக்கௌண்ட்டுன்னு சொல்லுவாங்க, அதில் ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டாங்கன்னா அதில் வர வட்டிக்கு டேக்ஸ் கிடையாது. சரி, இப்போ நம்மளும் வந்து பாண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது நல்லதாக நினைக்கிறீங்களா சார்? இந்த வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் வந்து வங்கியில் வைப்பு நிதி வைக்க முடியாது இல்லையா, அவங்க கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸில் முதலீடு பண்ணுவாங்க. அதுக்கு அவங்க டேக்ஸ் பே பண்ணணும். இவ்வளோ நாள் அது இருந்தது. ஆனால் இப்போது இன்றைக்கி என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா, வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் ஜிசெக்கில் இன்வெஸ்ட் பண்ணால் அதில் வர வட்டிக்கு அவங்க டேக்ஸ் பே பண்ண வேண்டாம். Jnanamani Educational Institutions, a full-time residential engineering institution for aspiring engineers. Admissions open.